தமிழ்நாட்டில் அமையவுள்ள தாவேக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அமையவுள்ள தாவேக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தமிழ்நாட்டில் அமையவுள்ள தாவேக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு தற்போது இரண்டாவது கட்சியாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவை வழங்கியிருந்த நிலையில் இரண்டாவது கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நிபந்தனையற்ற ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைய ஆதரித்திருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை விஜய் வென்ற ஒரு தொகுதி, 2 தொகுதிகளில் ஒன்றை கழித்து கூட பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 114 உறுப்பினர்களாக இருக்கின்றது. ஏற்கனவே 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது தமிழக வெற்றி கழகம். அதில் 2 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். எனவே கூடுதலாக அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. எனவே 114ஆக தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைய ஆதரிக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரை இன்னும் 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். எனவே கூடுதலாக மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சியிலே தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த 4 உறுப்பினர்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் சிபிஎம் அவர்களும் அடுத்த கட்டமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்தால் மேலும் 2 மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்தால் கூடுதலாக 2 என்று மொத்தமாக 4 இடங்கள் கிடைக்கும். எனவே ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 பிரிவினரும் அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக 3 கட்சிகளும் இணைந்து முடிவெடுப்பதாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த நிலைப்பாட்டை பொறுத்தவரை இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் தங்களுடைய வெளிப்படையான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் அடுத்த கட்டமாக மார்க்சிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மாறுபட்ட முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. தாவேக தலைவர் விஜயும் கூட 4:30 மணி அளவிலே ஆளுநர் மாளிகைக்கு வருகிறது ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். எனவே அந்த சந்திப்பின் பொழுதே தனக்கு அறுதி பெரும்பான்மை இடங்களான 118 என்ற எண்ணிக்கை இருப்பதாக அவர் கூறும் பட்சத்திலே அடுத்த கட்டமாக விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான பணிகளை ஆளுநர் அர்லேக்கர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். எனவே 3 கட்சிகளும் ஒரு சேர முடிவெடுத்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு தற்போது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களும் கூட இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தான் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தாவேகாவை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கு 3 கட்சிகளுடைய ஆதரவை கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றது. ஏற்கனவே மேலும் ஒரு கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி 5 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். காங்கிரசினுடைய ஆதரவோடு சேர்த்து இப்பொழுது 114ஆக உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்திலே ஆதரவு தெரிவிக்க இருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 114ஆக தற்போது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. 114 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொண்டு 4 உறுப்பினர்கள் ஆதரிக்கக்கூடிய பட்சத்திலே இந்த எண்ணிக்கை அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்குரிய எண்ணிக்கையாக உயரும் என்றதை எதிர்பார்க்க முடியும். எனவே தமிழ்நாட்டில் அமைய உள்ள தமிழக வெற்றி கழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய நிலையிலும் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிபந்தனையற்ற ஆதரவின் மூலமாக அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பது போன்ற வெளிப்படையான எந்த ஒரு கோரிக்கையும் இன்றி தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றது. இதே பாணியில், அதாவது அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதை வலியுறுத்தாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைவதற்கு இந்திய கம்யூனிஸ்டை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரை 114ஆக தற்போது உள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் என்று மேற்கொண்டு 4 பேர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநர் அர்லேக்கருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டும்தான். எனவே அதை நோக்கித்தான் இப்போது தாவேகாவினர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியிலே கடந்த 3 நாட்களாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் என்று தொடர்ச்சியாக 2 முறை அவர்கள் சந்திப்புகளை ஆளுநரோடு மேற்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை பொறுத்தவரை
118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் தாவேகா ஆட்சி அமைவதற்கான அந்த பணிகளை தன்னால் மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.